அறுவடையின் தரிசன ஆண்டு. அறுவடையின் தரிசன ஆண்டு. ஹார்வெஸ்ட் ஆஃப் விஷன் இயர். அறுவடை, சபைகளில் அறுவடை, விவசாயத்தில் அறுவடை, வியாபாரத்தில் அறுவடை, ஆத்துமாக்களில் அறுவடை, தரிசனம். யார் யாருக்கு என்ன தரிசனம்? யார் யாருக்கு நான் கொடுத்த தரிசனம்? ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, அபிஷேகம் பெறும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, ஊழியக்காரரின் மூலமாய், தீர்க்க தரிசிகளின் மூலமாய், சொப்பனக்காரர்களின் மூலமாய் நான் காண்பித்த தரிசனம், அவர்களுக்கு நான் சொன்ன தரிசனம் இந்த ஆண்டு நிறைவேற போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு அறுவடையின் தரிசன ஆண்டு. இந்த ஆண்டில் வித்தியாசமான தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஒன்று, கடந்த 10 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபைக்கு, தேசத்திற்கு நான் கொடுத்த தீர்க்கமான வார்த்தைகள் அநேகம் நிலுவையில் இருக்கிறது, நிறைவேறாமல் இருக்கிறது. அவைகளை இந்த ஆண்டு நிறைவேற்றி விட்டுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறேன். 2014 வரைக்கும் தேசமே, சபையே, ஊழியனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, சுவிசேஷகனே, மேய்ப்பனே, போதகனே, உனக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறேன். நீ காண்பாய். புதிதாய் உனக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல போவதில்லை. புதிதாய் சில தரிசனங்களை உனக்கு காண்பிக்க போவதில்லை. 2014 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நான் உனக்கும் எல்லா காரியங்களுக்கும் சொன்ன தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்கள், கிருபையுள்ள வார்த்தைகள், வேத வசனங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றின பிறகுதான் மற்ற தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவேன். தேவ ஜனமே விழித்திரு, விசுவாசியே விழித்திரு, சகோதரனே விழித்திரு, சகோதரியே விழித்திரு, என் ஜனமே விழித்திரு. தூங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசியே, தூங்கிக் கொண்டிருக்கிற ஊழியனே, எழுப்புதலின் எண்ணம் இல்லாமல் இருக்கிற தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, எழும்பு, விழித்திரு. விழித்திரு. எத்தனை காலம் நீ அமெரிக்கையாயிருப்பாய்? என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். குளிராயிரு, இல்லைனா அனலாயிரு. வெதுவெதுப்பாய் காணப்படுகிறாயே. சில காலம் அனல், சில காலம் குளிர். உலகத்தில் இருக்கிற தேவ ஜனமே விழித்திரு. ஒன்னு அனலா இருங்க, இல்லைனா குளிரா இருங்க. வெதுவெதுப்பாய் இருக்கிற உன்னை, பிடரியை கடினப்படுத்தின உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே திருவுலம் பற்றுகிறேன். உனக்குள்ளதை
பற்றிக் கொண்டிரு. அடுத்தவனை பார்க்காதே, அடுத்த ஊழியக்காரனை பார்க்காதே, அடுத்த தீர்க்கதரிசியை பார்க்காதே, உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ விழாதபடி உன்னை காத்துக்கொள். உன் சிந்தையை காத்துக்கொள். உன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள். அடுத்தவனை விரல் நீட்டுகிறாய். ஊழியனே, தீர்க்கதரிசியே, போதகனே, நான் தான் பரிசுத்தமான் என்று சொல்லுகிறாய். உனக்கு ஐயோ! நீ உன்னையே நியாயம் தீர்த்துக்கொள். நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படும். பார்வோனுடைய முகத்தை காண்பதில்லை என்று என் தீர்க்கதரிசி மோசே அவன் முகத்தை காண்பதில்லை என்று வெளியே வந்தான். யோனத்தான் உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போய்விட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் மேல் கை நீட்டினபடியினால் உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போய்விட்டான். சீசர்கள் உண்மையானவர்கள். 30 வெள்ளிக்காசுக்காக என்னை காட்டிக் கொடுக்க ஒருவன் எழும்பினான். யூதாஸ் விசுவாசி, சீடன், ஊழியக்காரன் நான்று கொண்டு செத்தான். சீசனாயிருந்தாலும் அவனுக்கு சிக்ஷையை கொடுக்க வேண்டும் என்று பூமியிலேயே சரிகட்டினேன். விசுவாசிகள் பொய் பேசக்கூடாது. ஊழியக்காரன் பொய் பேசக்கூடாது. தீர்க்கதரிசி பொய் பேசக்கூடாது. அனனியா, சப்பீராள் 2 பேரும் பொய் பேசிட்டாங்க. அனனியா சத்தது சப்பீராளுக்கு தெரியவில்லை. அவளும் வந்து பொய் சொன்னாள். தன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் வாசலில் வருவதற்கு முன்னமே அவள் மரித்து போனாள். விசுவாசிகளுக்கு நடுவே பொய் பேசுகிறவர்கள் 2 பேர் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலருடைய காலத்திலே பூமியில் சரிகட்டினேன். இது என்னுடைய காலம். பரிசுத்த ஆவியானவராகிய என்னுடைய காலம். பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே பொய், பித்தலாட்டம், பரிசுத்த கொலைச்சல், இச்சை, காம விகாரம் தேவனுடைய பிள்ளையின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறது. சபைகளை தீட்டுப்படுத்துகிறது. 7 சபைகளை நினைத்து பாருங்கள். 7 சபைகளை நினைத்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்ம தீவில் பரலோக காட்சியை கண்ட யோவானுக்கு நான் வெளிப்படுத்தினேன். 7 சபைகளுக்கு எச்சரிப்பு. இந்த காலத்தில் உள்ள சபைகள் எப்படி இருக்கிறது? பொய், பித்தலாட்டம். நான் சபைகளில் நீதியை சரிகட்ட இந்த ஆண்டு எழும்ப போகிறேன். போதகனே, மனம் திரும்பு. தீர்க்கதரிசியே, மனம் திரும்பு. சுவிசேஷகனே, மனம் திரும்பு. ஊழியத்தை வியாபார ஊழியமாய் மாற்றிக்கொண்டு வருகிறாயா? ஊழியத்தை வியாபார பொருளாய் வைத்து சம்பாத்தியம் பண்ணி உனக்காக, உன் வீட்டிற்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு என்னுடைய ஊழியத்தை அவமதிக்கிற ஊழியரே, உனக்கு ஐயோ! உன் வரத்தை அசதியாய் பற்றி கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் கொடுத்த விலை மதிக்க முடியாத கிருபையை அற்பமாய் எண்ணுகிறாய். எத்தனை காலம் பொறுத்திருப்பேன்? மோசேயை கொல்ல பார்த்தேன். மோசேயின் மேல் கோபமானேன். என் மோசே, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொன்ன நான்
அவனை கொல்ல பார்த்தேன். ஏன்? கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னேன். அதை அடித்தான். கன்மலையார்? நான் தான். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் தன் கோலை எடுத்து அடித்தான். நான் என்ன செய்தேன்? அவனை கொல்ல பார்த்தேன். மோசேயவே கொல்ல பார்த்த கர்த்தர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? தாவீதின் மகனை அடித்தேன். பத்சேபாலோடு தகாத உறவு. பத்சேபாலின் கணவன் உரியாவை கொன்று போட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பினேன். நீதான் அந்த மனுஷன், எச்சரித்தேன். ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். நான் மனம் இறங்கவில்லை. அவன் மகனை அடித்தேன், சாகடித்தேன். தேவ ஊழியனே, நீ ஒரு விரல் நீட்டுகிறாய், 3 விரல் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு விரல், ஆள்காட்டி விரல், என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ ஒரு விரலைத்தான் நீட்டுகிறாய், 3 விரல் உனக்கு நேராய். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, ஊழியக்காரனே, விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னை சாந்தப்படுத்துவார், சாந்தப்படுத்துவார் என்ற காலம் மங்கி போய்விட்டது. 2015 இந்த வருடத்தில் நீதிமானுக்கு பூமியில் சரி கட்ட போகிறேன். பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் எத்தனை அதிகம். பாங்காக், தாய்லாந்து துன்பமான விபச்சார பகுதி. இந்தோனேசியா விபச்சார பகுதி. நான் செய்ய போகிற அழிவை பார். விபச்சாரிகளுக்கு ஐயோ, அரவாணிகளுக்கு ஐயோ, இச்சையாய் காணப்படுகிறவர்களுக்கு ஐயோ, கலகம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, முகதாட்சணியம் பார்க்கிறவர்களுக்கு ஐயோ, கீழ்ப்படியாதவர்களுக்கு ஐயோ, செவி கொடுக்காதவனுக்கு ஐயோ, பின்வாங்கி போகிறவனுக்கு ஐயோ, பிரதிஷ்டையை இழந்தவர்களுக்கு ஐயோ, வெளிப்பாட்டை நம்பாதவனுக்கு ஐயோ, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. அநேக தேவனுடைய ஊழியர்கள் இல் பொருள் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறார்கள். அதற்கு அர்த்தம் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவன் மரிப்பான். நோ, இருக்கிற இடம் என்றால் அவன் முழு குடும்பமுமே இல்லாமல் போகும். அவன் சந்ததியே அழிக்கப்படும். முழு குடும்பம் அழிக்கப்படும். யாரும் அந்த குடும்பத்தில் மீந்திராதபடிக்கு அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய், அழைக்கப்படாமல் துணிகரமாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதன் என்ற போர்வையில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, இல் பொருள். தேசங்கள் கதற போகிறது. தேசங்கள் கலங்க போகிறது. தேசங்கள் குலுங்க போகிறது. அரசியல் தடுமாற போகிறது. அரசியலில் இருக்கிற அநேகர் ஐயோ, ஏன் அரசியலுக்கு வந்தோம், ஓட போகிறார்கள், ஒதுங்க போகிறார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான கொடூரமான காரியம் அரசியலில் ஏற்படும். முக்கியமான தலைவர்கள் இந்த ஆண்டில் அரசியலில் மாட்டி பரிதபிக்க போகிறார்கள். முக்கியமான ஒரு தலைவர்
சிறைச்சாலையில் மரிக்க போகிறார்கள். முக்கியமான ஒரு தலைவர், முக்கியமான ஒரு ஊழியர் விமான விபத்தில் மரிக்க போகிறார். முக்கியமான ஒரு ஊழியர் ஆம்னி பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது விபத்தில் மரிக்க போகிறார். முக்கியமான ஒரு எவாஞ்சலிஸ்ட் இந்த ஆண்டு கார் ஆக்சிடென்டில் மரிக்க போகிறார். முக்கியமான பெயர் பெற்ற ஒரு தேவ மனுஷனுடைய அந்தரங்கம் இந்த ஆண்டில் பத்திரிகை வழியாக வெளியே வரப்போகிறது. அதை நான் அனுமதிக்க போகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் தேசத்திற்கு, உலகத்திற்கு. இன்னும் எச்சரிப்பு இல்லை, இன்னும் ஜாக்கிரதை இல்லை. பின்னானவைகளை மறக்கல, முன்னானவைகளை நாடல. பின்னானவைகளை மறக்கல, முன்னானவைகளை இன்னும் நாடல. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசியே நீயும் தான், விசுவாசியே நீயும் தான். நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? சன்மார்க்கமாய் ஜீவிக்கிறாயா, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறாயா? தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறாயா, தேவனுக்கு பயப்படாமல் ஜீவிக்கிறாயா? பாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை படிக்கிறாயே. இந்த ஆசீர்வாதம் முடிந்தவுடனே சாபங்கள் இருக்கிறது. இந்த சாபத்தை வாசித்திருக்கிறாயா? அந்த சாபங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஆண்டு நடக்கும். வேதத்தில் உள்ளதை சொல்லுகிறேன். என் ஜனமே கேள். பாகமம் 28 நான் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை வாசிக்கிறாய், சாபங்களை வாசிக்க மறுக்கிறாய். அந்த சாபங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். பிரபல நடிகர்கள் இந்த ஆண்டு மரிப்பார்கள். போன ஆண்டு பல நடிகர்கள் என்று சொன்னேன். இந்த ஆண்டு பிரபல நடிகர்கள் மரிப்பார்கள். பிரபல நடிகர் ஒருவர் விமான விபத்தில் மரிக்க போகிறார். இந்த ஆண்டு டோட்டலா குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழும். பல நாடுகள், பல தேசங்கள், பல மாவட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பாம் பிளாஸ்ட், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் விமான விபத்து, எங்கு பார்த்தாலும் ரயில் விபத்துகள், எங்கு பார்த்தாலும் பேருந்து விபத்துகள், எங்கு கார் விபத்துகள், எங்கு பார்த்தாலும் டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ். தேவ ஜனமே, ஏன் கர்த்தர் இப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கேட்கலாம். தீர்க்கதரிசி என்ற ஒருவனை நான் ஏற்படுத்தினேன். அந்த தீர்க்கதரிசிக்கு எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறேன். இந்தோனேசியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. மலேசியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. பெரிய பெரிய ஆபத்து மலேசியா தேசத்தில் ஏற்படும். தேவ ஊழியர்கள் மலேசியா தேசத்தில், சிங்கப்பூர் தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில், யூரோப் தேசத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவின் பல பாகங்களில் இருக்கிற ஊழியர்கள் மரிப்பார்கள்.
நோட்டபிள் ஊழியர்கள், எல்லாருக்கும் அறிமுகமான ஊழியர்களாய் அவர்கள் இருப்பார்கள். தேவனுடைய சபை, தேவனுடைய சங்கம் இந்த ஆண்டு சரியா இல்லை என்றால் அந்த சபைகள் மூடப்படும். முக்கியமான நகரம் லண்டன், பிரிட்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நாடுகளில் இது அதிகமாய் நடைபெறும். சபைகள் பூட்டப்படும், சபைகள் காம்ப்ளெக்ஸாய் மாறும், சபைகள் ஹோட்டலாய் மாறும். அநேக தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஊழியத்தை விட்டு சிலர் வியாபாரத்திற்கு செல்லுவார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியல என்று வியாபாரத்திற்கு வேலைக்கு போவார்கள். அவர்கள் யார்? என்னால் அழைக்கப்படாதவர்கள். வியாபாரிகள் பலர் இந்த ஆண்டு ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு வரப்போகிறார்கள். வியாபாரம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிற அநேகர்கள் இப்பொழுது வியாபாரம் செய்து கொண்டு தேவ ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற அநேக வியாபாரிகள் முழு நேர ஊழியத்திற்கு வருவார்கள். அநேக இடங்களில் ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகளில் வித்தியாசமான பூமி அதிர்ச்சி ஏற்படும். டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பலவிதமான காய்ச்சல் வந்தது. எபோலா நோய் கடந்த ஆண்டு கொள்ளை நோயாய் வந்தது. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இந்த ஆண்டு இந்திய தேசத்தை, சிங்கப்பூர் தேசத்தை, அமெரிக்கா தேசத்தை, ஆப்பிரிக்கா தேசத்தை பயங்கரமான கொள்ளை நோய் தாக்கப் போகிறது. கூட்டம் கூட்டமாய் மக்கள் அந்த கொள்ளை நோயில் மரிப்பார்கள். தமிழ்நாட்டிலேயும் அந்த கொள்ளை நோய் வேகமாய் பரவும். காற்று அடித்தாலே அந்த கொள்ளை நோய் பரவும். ஒருவர் வந்தால் அல்ல, சிரித்தால் அல்ல, துப்பினால் அல்ல, காற்று பட்டாலே போதும் அந்த கொள்ளை நோய் பரவும். அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயை அனுப்பி என் ஜனத்தை மனம் திரும்ப செய்யணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறேன். இந்த ஆண்டு அநேக விமானங்கள் கடலுக்குள் விழப்போகிறது. அநேக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட போகிறது. அநேக விமானங்கள் பறக்கும் பொழுதே டேக்கப் ஆகிறதற்கு முன்னமே சுக்கு நூறாய் கீழே விழப்போகிறது. இனி விமானத்தில் பயணம் செய்வது கடினம் என்ற நிலைமை ஆகப் போகிறது. கப்பல் நடுக்கடலில் வெடித்து சிதறப்போகிறது. கப்பல் நடுக்கடலில் வெடித்து சிதறப்போகிறது. மலேசியாவில் 3 கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு பிரகாசிப்பார்கள். சிங்கப்பூர் தேசத்தில் 2 கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு பிரகாசிப்பார்கள். அமெரிக்கா நாட்டில் 7 தேவனுடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு பிரகாசிப்பார்கள். தமிழ்நாட்டில் இந்த ஊழியர், இந்த ஊழியர், இந்த ஊழியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இளம் தலைமுறையில் எழுப்பப்பட்ட வாலிப கர்த்தருடைய ஊழியர்கள் 6 பேர் இந்த ஆண்டு பிரகாசிக்க போகிறார்கள். அதை பார்ப்பீர்கள். முக்கியமான 6 பேர். அந்த 6 பேரில் 4 பேர் திருமணமாகாத கர்த்தருடைய ஊழியர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறேன். சில தேவனுடைய
ஊழியர்களுடைய ஊழியம் அப்படியே பின்தங்கி அடுத்த ஜெனரேஷன் அந்த குடும்பங்களில் இருந்தோ அல்லது சபைகளில் இருந்தோ நான் எழுப்பி அவர்களை போக்கஸ் பண்ண போகிறேன். இதை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பலர் அதை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் எச்சரிக்கிறேன், அதை இழக்கிற ஸ்டேஜுக்கு நீ கொண்டு போவாயானால் உன்னிடத்தில் உள்ளதை எடுத்து ஏற்கனவே மகிமைப்படுத்துகிற பயன்படுத்துகிற தேவனுடைய மனுஷனுடைய கையிலே அந்த வரத்தை கொடுப்பேன். உள்ளதை உள்ளபடி செய்யுங்கள். இல்லாதவனுக்கு அதை பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் வரம். நான் மகிமைப்படுத்தின அநேக தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை வியாபார பொருளாக்கினபடியினார் அவர்களுக்கு வருகிற ஒரு தண்டனை அவர்களுக்கு அல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கு. அதன் மூலமாய் நான் எச்சரிப்பேன், ஒரு ஊழியக்காரனுடைய மகள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்திலேயே கடத்தப்படுவாள். லட்சக்கணக்கான பிசாசுகள், கோடிக்கணக்கான பிசாசின் தூதர்கள் இந்த ஆண்டு இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தரிசனமாய் பார்க்கிறேன், கோடிக்கணக்கான பிசாசின் தூதர்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற அத்தனை விசுவாசிகளிடத்திலேயும் போய்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்திய தேசத்தில் தீவிரமாய் வருகிறார்கள். அந்தரங்கத்தில் இந்த ஆண்டு சில மாதங்கள் செயல்படுவார்கள். பகிரங்கமான செயல்பாடுகள் கடைசி 3 மாதங்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியம் அரசாங்கத்தின் மூலமாகவே ஏற்படும். கிறிஸ்தவர்களை அடிப்பார்கள், கொத்துவார்கள், கொலை செய்வார்கள். இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும். நான் அதை அனுமதித்தேன் என்று சொல்லவில்லை. பைபிளில் கடைசி காலத்தில் அப்படி நடக்கும். கடைசி காலம் எது? 2015 ஆரம்பம் தான் கடைசி காலத்தின் ஆரம்பம். நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஜனத்திற்கு ஜனம் விரோதம், ஜாதிக்கு ஜாதி விரோதம், இனத்திற்கு இனம் விரோதம். மத்தேயு 24 அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனத்தை இந்த ஆண்டு உறுதிப்படுத்த போகிறேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். என்னை தடுப்பவன் யார்? செய்யாதே என்று எனக்கு கண்டிஷன் போடுபவன் யார்? நரகத்திற்கு ஆட்களை சேர்க்க பிதா என்னை அனுப்பவில்லை. பரலோகத்திற்கு ஆட்களை சேர்க்க பிதா என்னை அனுப்பினார். நானும் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டேன். ஆனால் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டேன். தேவ நீதியை வெளிப்படுத்தினேன். நான் ஊழியம் செய்த நாட்களில் ஒருவனும் என்னை குற்றம் சாட்டாதபடி நின்றேன்.
பிலாத்துவே கைகளை கழுவிக்கொண்டான். இந்த மனுஷனிடத்தில் ஒரு பாவத்தையும் நான் காணேனே. அப்படிப்பட்ட தேவ மைந்தராகிய நான் மத்தேயு 24 சொன்னேன். யாரும் அதை பிரசங்கிக்கவில்லை, யாரும் அதை ஒபே பண்ணவும் இல்லை. அந்த தேசத்தில் என்ன நடக்குது, இந்த தேசத்தில் என்ன நடக்குது, இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, இதுதான் ப்ராபசி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்ய போகிறதை பார்ப்பீர்கள். 2014 வரைக்கும் பேப்பரை வாசிங்க, இதுதான் நடந்துச்சு. டெலிவிஷன்ல பாத்தீங்க, இதுதான் நடந்துச்சு. புஸ்தகங்களை வாசித்தீர்கள், இதுதான் நடந்துச்சு. இனிமேல் தான் பகிரங்கமான காரியம். கலிகாலம் என்று சொல்லுகிறார்களே, 2015 கலி காலம். தகப்பனுக்கு பிள்ளை தெரியாது, தகப்பனே பிள்ளையோடு உறவு, தாயே பிள்ளையோடு உறவு, அண்ணனே தங்கச்சியோடு உறவு, தங்கச்சியே அண்ணனோடு உறவு. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட சம்பவத்தை அநேகம் கேள்விப்படுவீர்கள். ஐயோ இப்படியா அப்படிங்கிற செய்திதான் உங்கள் ஒவ்வொருடைய வாயையும் பிளக்க வைக்கும். மனம் திரும்பு, ஐக்கியப்படு, சீர்படுத்து. அரசியல் தலைவர்களுக்கு ஐயோ, இன்னும் பிடரியை கடினப்படுத்துகிறீர்களே. யோக்கியமானதை செய்யுங்கள், அயோக்கியமானதை செய்யாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்ய பாரம் கர்த்தராகிய என்னால் கொடுக்கப்பட்டது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். திருடனுக்கு ஒத்தாசை போகிறவர்களுக்கு ஐயோ. அப்படியானால் நன்மை செய்யாதவனுக்கு துணை நின்றால், அப்படி துணை நின்றவர்களுக்கு இந்த ஆண்டு அரசியலில் ஈடுபட்டு அவர்களுக்கு துணை நிற்கிறவர்களுக்கு ஐயோ. இவரை நம்பினேனே, அவர் காலை வாரி விட போகிறார். அப்படிப்பட்ட சம்பவம் இந்த ஆண்டு நடக்க போகிறது. ஒரு அரசியல் தலைவருக்கு எச்சரிக்கிறேன், மனம் திரும்பு. சுக செல்வியே, மனம் திரும்பு. உனக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன். எத்தனை தேவனுடைய ஊழியர்களை அவமதித்தாய். பணத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்பினால் கிரேஸ் உன்மேல். மனம் திரும்பாவிட்டால் அடியோடு கர்த்தர் என்ன செய்வேன் என்பதை நீ பார்ப்பாய். ஒரு பிரபலமான தேவ ஊழியர் உன்னிடத்தில் பேசினார், கீழ்ப்படியவில்லை, அடித்தேன். பிரபலமான அரசியல் சாணக்கியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் இந்த ஆண்டு மரிப்பார். மரிப்பதற்கு முன்பாக அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நேரிடுகிற பயங்கரமான சூழ்நிலை தேசத்தையே குலுங்க வைக்க போகிறது. ஒரு பயங்கரமான ட்ரெயின் ஆக்சிடென்ட் வட மாநிலத்தில் ஏற்பட போகிறது. 10 பெட்டிகள் அப்படியே எரிந்து அதில் இருக்கிற அத்தனை பேரும் மரிப்பார்கள். மும்பை, பாம்பே என்று சொல்லுகிறீர்களே, மும்பை
பயங்கரமான டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் பயங்கரமாய் ஊடுருவல் ஏற்பட்டு மார்க்கெட்டில், ஸ்கூல்களில், திருமண வைபோகத்தில், ஆலயங்களில், இந்து கோயில்களில் வெடிகுண்டை வைக்கப் போகிறார்கள். நான்கு தீவிரவாதிகளுடைய சதி செயல்கள் அதிகமாயிருக்கும். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் தேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். மீண்டும் மின்சார தடை ஏற்படும். மீண்டும் விலைவாசிகள் ஏறும். மீண்டும் பெட்ரோல் விலை உயரும். மீண்டும் பஸ் கட்டணம், பேருந்து கட்டணம் உயரும். எல்லாம் விலை ஏறும். கார், டூ வீலர், சைக்கிள், பொருட்கள், அத்தியாவசிய தேவைகள் அத்தனை பொருட்களும் இந்த ஆண்டு விலை ஏறும். மீண்டும் பஞ்சம் வந்துவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தின் கடைசியில் ஏற்பட போகிறது. மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜாக்கிரதையான காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2014 வரைக்கும் நான் செய்தது 10% தான். 90% நான் செய்யல. ஒரு பக்கம் பிசாசு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறான், இன்னொரு பக்கம் நான் அவர்களை விசுவாச பரீட்சைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், இன்னொரு பக்கம் அவர்கள் பரிசுத்தத்தை நான் பார்க்க வேண்டும், இன்னொரு பக்கம் என் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்களா என்று பார்த்து அநேகர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அநேகர் ஜெயிக்கல. அது நிமித்தம் 90% நான் ஒன்றும் செய்யவில்லை. 90% அவங்களுக்கு ஒன்றும் செய்யல. இந்த ஆண்டில் என் ஜனத்திற்கு நான் புதிதாய் ஒன்றும் சொல்ல போவது கிடையாது. என்ன ஆண்டவரே, 2015 எனக்கு ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? ஏற்கனவே நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்க போகிறேன். இந்த வருஷம் பிள்ளையை கொடுப்பேன், கொடுக்க போறேன். திருமணத்தை நடத்துவேன், நடத்த போகிறேன். வெளிநாட்டிற்கு போவாய், போக போகிறாய். என்னென்ன ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறேன். லஞ்சம் அதிகமாக போகிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களும் இந்த ஆண்டு அதிகமாய் இருப்பார்கள். அதன் மூலமாய் வேலையை இழக்கிறவர்களும் இந்த ஆண்டு அதிகமாய் இருப்பார்கள். ஆந்திராவிற்கு ஆபத்து, பயங்கர விபத்துகள் ஆந்திராவில் ஏற்பட போகிறது. கேரளாவில் நான் ஒரு கிருபையை வச்சேன். கேரளா மக்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. சில பகுதிகளில் ஏற்படுகிற பயங்கரமான சம்பவம் கேரளாவை அதிர்ச்சிக்குள்ளாக்க போகிறது. மீண்டும் சுனாமி இந்த ஆண்டு ஏற்படும். மழை வெள்ளம் இந்த ஆண்டு மீண்டும் அதிகரிக்கும். இந்த ஆண்டில் ஏற்பட போகிற புதிய விதமான புயல் சீற்றம் தமிழ்நாட்டை தாக்கும், ஆந்திராவை தாக்கும், வட மாநிலங்களை தாக்கும், கன்னியாகுமரியை தாக்கும், பல தேசங்களையும் அந்த புயல் தாக்கும். அமெரிக்காவில்
பயங்கரமான பூமி அதிர்ச்சியும், பயங்கரமான புயல், பயங்கரமான எரிமலை அந்த இடத்தில் ஏற்படும். சாட்சியாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். குறிப்பாக பிப்ரவரி மாதம் அமெரிக்கா தேசத்தில், மார்ச் மாதம் லண்டன் தேசத்தில், ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில், மே மாதம் மும்பையில், ஜூன் மாதம் சிரியா தேசத்தில், ஜூலை மாதம் எகிப்து தேசத்தில், ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில், செப்டம்பர் மாதம் மலேசியா தேசத்தில், அக்டோபர் மாதம் சிங்கப்பூர் தேசத்தில், நவம்பர் மாதம் 4 தேசங்கள், நவம்பர் மாதத்தில் சிரியா, நவம்பர் மாதத்தில் எகிப்து, நவம்பர் மாதத்தில் ஈரான், நவம்பர் மாதத்தில் ஆப்கானிஸ்தான், டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, முக்கியமாய் பெங்களூர், கோவா, அதே போல 4வது கேரளாவில், 5வது நம்முடைய அண்டை மாநிலமாய் இருக்கிற பாகிஸ்தான், அதே சமயம் நம்முடைய இந்தியாவிலேயே இருக்கிற அந்தமான், அதே போல இலங்கை தேசம், 8வது ரொம்ப முக்கியமான பகுதி பிரான்ஸ், 9வது நாம் எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு முக்கியமான தேசம் பங்களா தேசம், 10வது கர்த்தராகிய நான் என்னுடைய சிற்சையை கொரியா தேசத்திலேயும் வைக்கிறேன். இந்த 12 மாதத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேசங்களில், அந்த பகுதிகளில் ஏற்படுகிற ஆபத்து, அந்த பகுதிகளில் ஏற்படுகிற விபத்து, அந்த பகுதிகளில் ஏற்படுகிற ஆக்சிடென்ட்ஸ், அந்த பகுதிகளில் ஏற்படுகிற புயல், அந்த பகுதிகளில் ஏற்படுகிற விமான விபத்துகள், அவைகள் அனைத்தையும் அந்த குறித்த மாதத்தில் உண்டாக்குவேன். மீண்டும் பாலியல் கொடுமைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஈர்க்கப்படுவார்கள். கடந்த வருஷம் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாலிப பிள்ளையை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்குவார்கள். தேசமே திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்தது. இந்த வருஷம் அநேக பிள்ளைகள், பெற்றோர்களே மனம் திரும்புங்கள். உங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்த்துங்கள். ஒழுக்கத்தில் பிள்ளைகளை வளர்த்துங்கள். படிப்பில் ஒழுங்காய் வளர்த்துங்கள். பரிசுத்தத்தில் வளர்த்துங்கள். பேஸ்புக், ட்விட்டர் அந்த பிள்ளைகளுடைய கையில் உபயோகப்படுத்த விடாதிருங்கள். செல்போன் வாங்கி கொடுக்காதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறேன். தவறினாள் உன் பிள்ளைகள் பேஸ்புக் நிமித்தமாய், ட்விட்டர் நிமித்தமாய், வாட்ஸ்அப்பின் நிமித்தமாய், வைபர் காலின் நிமித்தமாய் உன் பிள்ளைகளை நீ பறி கொடுக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. பேஸ்புக் ஒரு மிகப்பெரிய பேய். ட்விட்டர் அதைவிட மிகப்பெரிய பிசாசு. லூசிபர் என்னிடத்திலே வந்து சொன்னான், சேலஞ்ச் பண்ணினான், என் ஜனத்தை நான் என் பக்கமாய் திருப்புவேன், உன் ஜனத்தையும் என் பக்கமாய் திருப்புவேன். இசையில் திருப்பினேன்,
சினிமாவில் திருப்பினேன், பலவிதமான கேளிக்கையில் திருப்பினேன், விபச்சாரத்தில் திருப்பினேன். பார், கொய்கா உன் ஜனத்தை திருப்புவேன். பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், வைபர் இவைகளில் திருப்புவேன். நான் அழுது கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளே. கடந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறேன். என் ஊழியர்கள் அதிலே கிடக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் அதிலேயே கிடக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையான ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான்கள் அடிமையாய் அந்த காரியத்தில் இருக்கிறார்கள். எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, அசதியாய் இராதே. கடினப்படுத்திட்டே இருக்கிற இன்னொன்றையும் பிசாசு கணனியின் வழியாய் கொண்டு வர எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். பேஸ்புக்கை காட்டிலும், ட்விட்டரை காட்டிலும், வாட்ஸ்அப்பை காட்டிலும் வேகமாய் ஒரு காரியம் இந்த ஆண்டு வரப்போகிறது. இந்த மூன்றையும் விழுங்குகிறதற்கு ஏற்றாற் போல வரப்போகிறது. என் வசனத்தில் உட்கார மாட்டீங்கிற, ஜெபத்தில் உட்கார மாட்டீங்கிற, தேவனுடைய ஊழியத்தில் அமர உனக்கு விருப்பம் இல்லை, இதிலே அமர உனக்கு விருப்பம். ஒரு போட்டோவை எடுக்கிறாய், வேகமாய் போடுகிறாய், உனக்கு ஐயோ. பைபிளை படிக்கிறீல்ல, உடனே மனம் திரும்புகிறாயா? தீர்க்க தரிசனம் வருது, உடனே ஒப்பு கொடுக்கிறாயா? இல்லை. இதுக்கு உடனே வேகம் காட்டுகிறாய், உனக்கு ஐயோ. தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் உன்னை தள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இதை செய்யாதே. ஒரு பிரபலமான தேவ ஊழியர் உடைய முகத்தை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். பெயரை சொல்லட்டுமா என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். கர்த்தர் பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த ஊழியர் எத்தனையோ பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லா காரியங்களிலும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது அதை கற்றுக்கொண்டு நூதனமான முறையில் டெலிவிஷனில் விளம்பரம் செய்து பணத்தை சேமித்து பணத்தை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகளுடைய பணம் அந்த ஊழியத்தினுடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அவரை எச்சரி. நிச்சயமாய் உன் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். உன் வார்த்தைக்கு அவர் ஒரு பொருட்டா கூட இது தேவனுடைய வார்த்தை என்று நம்ப மாட்டார். நீ சொன்ன பிற்பாடு 3 மாதத்தில் நான் கொடுக்க போகிற பெரிய தண்டனை, அதற்கு பிறகு உன்னை அவர் தொடர்பு கொள்ளுவார். அதற்கு பிறகு நான் உனக்கு சொல்லுவதை சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஊழியரே, ஒருவேளை யூடியூப்ல இந்த ப்ராபசியை நீங்கள் கேட்க நேர்ந்தால் நீர்தான் அது. யூ ஆர் தட் பர்சன். மனம் திரும்புங்க. தேவன் உங்களுக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஏன்னா உங்களை சந்திக்க முடியாது. ஆனா நீங்க யூடியூப்ல எல்லாருடைய ப்ராபசியும் கேட்கிறீர்கள். உனக்குத்தான், நீதான் அந்த மனுஷன். நாத்தானை தாவீதுக்கு நேராய் அனுப்பினது போல என்னை உனக்கு நேராய் அனுப்பி இருக்கிறார். இல்லாமல் பண்ணிவிடுவேன். எனக்கு தேவை நீதி, எனக்கு தேவை பரிசுத்தம்,
எனக்கு தேவை தேவ பயம். உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன், இன்னும் கொடுப்பேன். ஆனா நீயாய் சம்பாதிக்க கூடாது, நான் சொன்னால் தருவேன். கவனம் தேவை. இன்னொரு ஊழியருக்கு எச்சரிக்கிறேன். அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாததற்கு உன்னுடைய வாயை திறந்து ஆசீர்வதிக்காதே. சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணு, நோ ப்ராப்ளம். அவர்கள் சினிமா படத்தை ஆதரித்து பேசாதே. அவர்கள் சினிமா படத்திற்கு ஜெபம் பண்ணாதே. கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறேன். எப்படி அவர்களை ஆத்துமாதாயம் செய்வேன் என்று கேட்கிறாய்? அது அசூசி, அது அசூசி, அது எனக்கு தீட்டு. அவனை எப்படி நீ நல்லவன் என்று சொல்லலாம்? சினிமா பட தயாரிப்பாளரே, இயேசு என்று சொல்லி படத்தை ஆரம்பிக்கிற சகோதரனே, கேர்ஃபுல். கேளிக்கையின் மூலமாய் இயேசுவின் வசனம் பிரசங்கிக்கப்படாது. நான் பரிசுத்தமானவர். விபச்சாரிக்கும் விபச்சாரக்காரனுக்கும் என் வசனத்தை நான் கொடுக்கல, மனம் திரும்பின பிறகு கொடுக்கிறேன். என் சிலுவையை வைத்து, என் பெயரை வைத்து, என் வசனத்தை வைத்து படத்தை ஆரம்பிக்கிறாயா? உனக்கு ஐயோ! மீண்டும் எந்த நிலைமையில் இருந்தாயோ அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாய். கவனம், கவனம். அரசியலில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியனே, உனக்கு ஐயோ! ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடு எனக்கு சொந்தமான உதடு. அரசியலில் ஈடுபடாதே. ஆட்சி பீடம் இந்த ஆண்டு தடுமாறும், ஆனால் நிற்கும். விழாது, தடுமாறும், நிற்கும். பல இடங்களில் பிஜேபி துளிர்க்கும். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? இவர்களை கொண்டுதான் தேவனுடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் துளிர்க்க செய்ய முடியும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். புதிய கட்சி ஒன்று துவங்கும் இந்த ஆண்டு. அந்த கட்சியின் தலைவர் எல்லாராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபராய் திடீரென்று முளைத்து எழும்புவார். கோயம்புத்தூரில் முதிர்ந்த போதகர் ஒருவர் மரிப்பார். முதிர்ந்த பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் அவர் மரிப்பார். சில தேவனுடைய ஊழியர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். மெட்ராஸ் பட்டணத்தில் 3 பிரபலமான கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு ஒன்றன் பின் ஒன்றாக மரிப்பார்கள். அவர்கள் ஸ்தாபன தலைவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பேச விரும்புகிறேன். தீர்க்கதரிசி யார்? இத்தனை பேர் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, என் வெளிப்பாட்டை சொல்லுகிறவர்கள். தீர்க்கதரிசி யார் தெரியுமா? தீர்க்கமாய் இடம், வீதி பெயர், வீட்டின் எண், எந்த நாள் பிறந்தார்கள், என்ன சம்பவம் நடந்தது, அப்படி ஆணித்தரமாய் அடிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிகளை இந்த ஆண்டு எழுப்ப போகிறேன்.
இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய ஆரம்ப காலம். தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படக்கூடிய தருணம் இந்த ஆண்டுதான் உருவாகும். நீ வந்து பார், உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்தை வெளியே சொல்லுவார்கள். அவர்கள் தான் தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை இந்த ஆண்டுதான் நான் அடையாளம் காட்டுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். என்னால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அநேகர். அப்படிப்பட்டவர்கள் விழுந்து போனவர்களும் அநேகர். அப்படி விழுந்து போனவர்களை நான் திரும்பவும் ஒரு கிருபையை கொடுத்து அவர்களை நான் எழுப்பி நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்படி அவர்கள் எழுப்பினால் பிரகாசிப்பார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த 2015 கடினமான, மிக மிக மோசமான, மகா கேடுள்ள உபத்திரவத்தின் வருடம். பாவிகளுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு, கர்த்தரை விட்டு விலகினவர்களுக்கு, பின்வாங்கி திரும்பவும் இயேசுவினிடத்தில் வராதவர்களுக்கு இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்கும். ஆனால் என் சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இந்த ஆண்டு அறுவடையின் தரிசன ஆண்டு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி ஆமென். எக்காலமிடுங்க. சந்தல ரபக்கர தீரியால ரபோ. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இன்று உன்மேல் விழுகிறது. எலியாக்கள் எங்கே? இங்கே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்மேல் 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 எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இறங்குகிறது. எலிசாவை போல் 2 மடங்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். பவுல் எங்கே? இங்கே. சென்ட் பால்ஸ் மேல் இருக்கிற அனாயிண்டிங், கச்சைகளை தூக்கி வீசின அபிஷேகம், உருமால்களை கலட்டி வீசின அபிஷேகம், நிழல் பட்டு சுகமான அபிஷேகம் இன்றைக்கு நான் கொடுக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், கர்த்தராகிய நான் இந்த ஆல்டரில் நிற்கிறேன். என் கையை விரித்து உங்கள் மேல் நீட்டுகிறேன். ரிசீவ், ரிசீவ். ரிசீவ். இன்று அடக்காது, இன்று அடக்காது, இன்று அடக்காது, இன்று அடக்காது, இன்று அடக்காது. இன்று 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 விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இழந்ததை பெற்றுக்கொள், இழந்ததை பெற்றுக்கொள், இழந்ததை பெற்றுக்கொள், இழந்ததை பெற்றுக்கொள், இழந்ததை பெற்றுக்கொள். இயேசுவை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யார்? அவர்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்கள். என்னை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? இயேசுவாகிய நான் கேட்கிறேன், எழும்பி நில்லுங்கள். ஊழியக்காரனை போல் ஆகக்கூடாது. வேண்டாம், அவனும் மனுஷன். என்னை போல் யார் ஆக வேண்டும்
எழும்பிருங்கள். இப்பொழுது என் சாயல் உங்கள் மேல் வரப்போகிறது. என் சாயல் உங்கள் மேல் வரப்போகிறது. என் சாயல் உங்கள் மேல் வரப்போகிறது. பிடிக்காதீங்க அவங்கள. யாரும் பிடிக்காதீங்க. யாரும் பிடிக்காதீங்க. யாரும் பிடிக்காதீங்க. ஃபயர் அல்ல, இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம். எஸ் எஸ், பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள். என் வாய் நீ, என் கை நீ, என் சரீரம் நீ, என் இருதயம் நீ. இப்பொழுது 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 mighty 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 எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்திலே நின்று உன்னை அபிஷேகிக்கிறேன். ஊழியக்காரன் தொட்டான், விழுந்தாய். நான் தொடுகிறேன். நேரடியாய் வந்து பரிசுத்தர் இயேசு, நான் உன்னை தொடுகிறேன். என்னை பார், என்னை பார், என்னை பார். என் முகத்தை பார், என் கண்களை பார். நான் தான் இயேசு. I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் அன்பாவும் ஒமேகாவுமானவர். நான் ஆதியும் அந்தமுமானவர். நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். 7 சபைகளின் தூதனை அனுப்பின கர்த்தர் நானே. நீ என்னுடையவள். பார் என்னை, பார் என்னை. சந்தல ரபாதர துராபாதர மானா ஷாக்கால ராபாலர மானா ஷாக்கான ராபால ரூபா பாபா ஓப்பியானா மௌரியா கால ராபா ஏஷியாத்தியார் ஈல ராபோ. அசாதாரணமான கர்த்தருடைய பிள்ளையாய் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். அதரிசனமானவருடைய செயல்களை செய்கிற விசேஷித்த மகனாய், விசேஷித்த மகளாய் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். இன்றே உருவாக்கப்படுகிறாய். என் நிழல் அல்ல, நானே உன் பக்கம் நிற்கிறேன். உன் பக்கம் நிற்கிறேன். என் ஜீவனுள்ள வெளிச்சம் உன்மேல் வருகிறது. உன்மேல் வருகிறது. நித்திய ஒளி நானே. சந்தல ரபக்கர புலவலபல ரந்தல ரபத்தியார் யுளராபோ இஷக்கன ரிபியாத்தியார் யுளராபோ. வர்ஷிப் செய்கிற அநேக பிள்ளைகளை இந்த ஆண்டு நான் மகிமைப்படுத்த போகிறேன். யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வர்ஷிப் வீரர்கள் இருப்பீர்களானால் receive.
இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேகருக்கு நான் காட்சி அளிக்க போகிறேன். இந்த ஆண்டு நடிகர்களுக்கு காட்சி அளிக்க போகிறேன். அரசியல் தலைவர்களுக்கு காட்சி அளிக்க போகிறேன். வருஷம் நடத்தும் பொழுது நான் அநேகருக்கு காட்சி அளிப்பேன். வீடுகளுக்குள் செல்லுவேன். பாவிகளுக்கு முன்பாக நிற்பேன். என்னை பார்த்து மனம் திரும்புவார்கள். இன்று துவங்குகிறேன். உங்களுக்கு முன்பாக நான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். முகமுகமாய் மோசே பார்த்தான். என் பிரசன்னத்தை சவுல் தரிசித்தான். குருடனாய் மாறினான். என்னை ஏற்றுக்கொண்டான். அவன் கண்கள் பிரகாசமானது. என் பிள்ளைகளே, என்னை பாருங்கள். இனி நானே உங்களை நடத்துவேன். ஆண்டவரே, நீர் என் கூட பேசணும், பேசுவேன். எனக்கு உம்மை காண்பிக்கணும், காண்பிப்பேன். தரிசனத்தை காண்பிக்கணும், காண்பிப்பேன். வெளிப்பாடுகளை கொடுக்கணும், கொடுப்பேன். நானே நானே நானே. ஊழிய பயிற்சியின் மூலமாய் அல்ல, நானே அநேகருக்கு ஊழிய பயிற்சியாளராய் இருப்பேன். ஊழிய பயிற்சியாளன் நானே நானே நானே. ஊழியக்காரருடைய கையில் கொடுத்து அதையும் வியாபாரமாக்கி விட்டார்கள். இனி நானே என் பிள்ளைகளை ஊழியத்திற்கு பிரித்தெடுப்பேன். அவர்களை உருவாக்குவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன். பிராமண சமூகத்திலிருந்து சில தேவனுடைய பிள்ளைகளை பிராமண குலத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து எழுப்ப போகிறேன். கவுண்டர் இனத்திலிருந்து வேறு பிரித்து எழுப்ப போகிறேன். நாய்க்கர் இனத்திலிருந்து எழுப்ப போகிறேன். பிள்ளைமார்கள் அநேகர் இந்த ஆண்டு எழுப்ப போகிறார்கள். சாதாரணமானவர்கள் என்று நினைத்த அநேகர் அதிலிருந்து முளைக்க போகிறார்கள். ஒரு பூசாரி இந்த ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார். ஒரு முதிர்ந்த இந்து வைராக்கியமான நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார். முஸ்லிமில் அதிக ஈடுபாடு கொண்டு இயேசுவை பற்றி தவறாய் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார். பகிரங்கமாய் அறிவிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். சபைகளுக்கு போகிறவர்கள் ஜெபத்தோடு போங்க. யாருக்கு தசமபாகம் கொடுக்கிறீர்கள் பார்த்து கொடுங்கள். யாருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள் பார்த்து கொடுங்கள்.
மோசேக்கு கொடுத்தா அங்கே பெரிய சபை, பெரிய ஊழியம் கட்டப்படும். ஆரோனுக்கு கொடுத்தா கஞ்சு குட்டி வரும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நான் போற சபைக்கு தான் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ரைட், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் சபைக்கு தசம பாகம் கொடு என்று நான் சொல்லவில்லை. உன் தசம பாகம் வீணாய் போகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டுக்கொள்ளுங்கள். உன் காணிக்கை விரயம் செய்யப்படுகிறது. தகுதியான ஊழியத்திற்கு, தேவன் வெளிப்படுத்துற ஊழியத்திற்கு வாரிக்கொடு. அது ஊழியம் தான் செய்யும். உன் பணம் ஊழியம் செய்யும். உன் தசம பாகம் ஊழியம் செய்யும். உன் பொருத்தனை காணிக்கை ஊழியம் செய்யும். நீ கொடுக்கிற துணி ஊழியம் செய்யும். நீ கொடுக்கிற நகை ஊழியம் செய்யும். நாடு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே நகைகள் சேரப்போகிறது. அநேகர் வீடு வாங்குவாங்க, அநேகர் வீட்டை கட்டுவாங்க. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் வாழுவார்கள். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. தவறான நண்பர்களோடு விசுவாசிகளே சேராதிருங்கள். உன் நண்பன் யார் என்று சொல், அப்பொழுது நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் உதவவே அவன் பிறந்திருக்கிறான். அந்த சிநேகிதன் கர்த்தர் தான். இந்த உலகத்தில் நம்முடைய சிநேகிதன் இயேசு. என் சிநேகிதனாகிய யோபு, என் சிநேகிதனாகிய தாவீது, என் தாசனாகிய மோசே, என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது. தோழனை போல வருகிறவர் நான் ஒருவர் மாத்திரமே. உன்னை திசை திருப்புகிறவன் உலக நண்பன். விட்டு விலகு. அவன் நிமித்தம் உனக்கு அழிவு. கவனம் தேவை. ஆவிக்குரிய சகோதரர்கள் உனக்கு தேவை. ஆவிக்குரிய சகோதரிகள் உனக்கு தேவை. ரீமால சந்தல ரபம் இராகாபால ரபம். கடல் பக்கமாய் வசிக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு பேரழிவு. மலை தேசம் இந்த ஆண்டு பயங்கரமான மோசமான காரியத்திற்குள் தள்ளப்போகிறது. மழையில் பாறைகள் உருண்டு வரப்போகிறது. மலை தேசங்களில் நிலச்சரிவு இந்த ஆண்டு அதிகமாக ஏற்பட போகிறது. எத்தியோப்பியா விமானம் கடலில் விழப்போகிறது. ஏர் ஆசியா கடலில் மீண்டும் விழப்போகிறது. மலேசியா ஏர்லைன்ஸ் தீக்கிரையாக்கப்பட்டு கடலில் விழப்போகிறது. ஜெட் ஏர்வைஸுக்கு ஆபத்து. ஸ்பைஸ் ஜெட் இல்லாமலேயே போய்விடும். எமிரேட்ஸ் 3 விமானங்கள் பயங்கரமான விபத்தை இந்த ஆண்டு சந்திக்க போகிறது.
கன்னியாகுமரியிலிருந்து மும்பை செல்லக்கூடிய மெயில் ஆக்சிடென்ட். சென்னையிலிருந்து கோவைக்கு வரக்கூடிய ரயில் ஆக்சிடென்ட். கோவையிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய 3 பேருந்துகள் இந்த ஆண்டு விபத்தில் சந்திக்கும். அநேக கார்கள் ஹைவேஸில் மோதி ஆக்சிடென்ட், விபத்து ஏற்பட போகிறது. ஒரு பஸ் விபத்தில் எரிந்து உள்ளே இருக்கிற ஒருவரும் மீத முடியாது. தண்ணீரில் ஆபத்து. மலேசியா தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில் சின்ன பிள்ளைகள் பலர் திடீரென்று மரிப்பார்கள். இந்திய தேசத்தில் இந்த ஆண்டு மரணம் மரணம் எங்கு பார்த்தாலும். முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை சொல்லி கர்த்தர் இந்த ஆண்டு தீர்க்க தரிசனத்தை முடிக்க போகிறேன். இந்த ஆண்டு ஒரே குடும்பத்தில் கணவர் மரிப்பார், அடுத்து மனைவி மரிப்பார், அடுத்து மகன் மரிப்பார், அடுத்து மகள் மரிப்பாள், அடுத்து மருமகன் மரிப்பார், அடுத்து மருமகள் மரிப்பாள், அதுக்கடுத்து பேர பிள்ளைகள் பேத்திகள் மரிப்பார். ஒரே குடும்பத்தில் இப்படி பல குடும்பங்களில் ஏற்பட போகிற அதிர்ச்சி நியூஸ் செய்தித்தாளில், டெலிவிஷனில் பார்ப்பீர்கள். ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த ஆண்டு ஏற்படும். ரத்தத்தை உறைய வைக்கிற சம்பவங்கள், பயங்கரமான சம்பவங்கள். ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? இது நடந்தால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி என் பக்கமாய் ஜனங்களை திருப்புவதற்காக சுனாமியை அனுப்பினது நான், கர்த்தர்தான். பூமியை அதிர பண்ணுவேன், கடலை அதிர பண்ணுவேன், காட்டு மிருகங்களை அதிர பண்ணுவேன், பூமியை அசைப்பேன், வானத்தை அசைப்பேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் விழும். சூரியன் ஒரு தேசத்தில் வரவே வராது, குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு. வானத்தில் நடக்கிற அடையாளங்கள், பூமியில் நடக்கிற அடையாளங்கள், கடலில் நடக்கிற அடையாளங்கள், சபைகளில் நடக்கிற அடையாளங்கள் பார்ப்பீர்கள். எழுதினதே மெனே மெனே தெக்கில் உப்பார்சின். வானத்தில் எழுத்தை பார்ப்பீர்கள், சுவற்றில் எழுத்தை பார்ப்பீர்கள். அடையாளங்கள் தோன்றும், அற்புதங்கள் நடைபெறும், அதிசயங்கள் நடைபெறும். கடைசியாய் ஆண்டவர் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு ஊழியங்கள் பெருகும். சபைகளில் வளர்ச்சி, உண்மையான சபைகளில் வளர்ச்சி ஏற்படும். புதிய சபைகள் தோன்றும். மக்கள் அந்த புதிய சபைகளுக்குள் ஓடுவார்கள் ஓடுவார்கள். புதிய சபைகள் எழும்பும். அந்த புதிய சபைகளுக்கு நேராய் மக்கள் ஓடுவார்கள் வசனத்தை கேட்க. பல வெளிக்கூட்டங்களுக்கு இந்த ஆண்டு தடை விதிக்கப்படும். இதுவரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது, இந்த வருஷம் அதிகரிக்கும். இன்னும் நான் செய்ய போகிறது உண்டு. இனிமேலும் அதை நான் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவேன்.
ஒவ்வொரு மாதமும் தீர்க்க தரிசனத்தை நான் வெளிப்படுத்துவேன். இந்த வருஷம் அதுதான் விசேஷித்தம். ஜனவரி மாதம் தான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நோ, டெய்லி சொல்லுவேன். ஜனத்திற்கு எச்சரிப்பு, சமுதாயத்திற்கு எச்சரிப்பு, ஊழியக்காரர்களுக்கு எச்சரிப்பு, தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிப்பு, சுவிசேஷகனுக்கு எச்சரிப்பு, போதகனுக்கு எச்சரிப்பு, மேய்ப்பனுக்கு எச்சரிப்பு, அப்போஸ்தலனுக்கு எச்சரிப்பு. எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கு. யார் விழுந்தா என்ன, யார் எழும்பினா என்ன, எல்லா ஊழியக்காரரோடும் எல்லா ஊழியக்காரிகளோடும் ஐக்கியமா இருங்க. அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் என் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க போகிறோம் அப்பா. தந்தை, தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நன்றி. என்னை அழைத்தவரே, நீருண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீருண்மை உள்ளவரே, சர்வவல்லவர் உம்மை போல் தேவனில்லை. சர்வவல்லவர் உம்மை போல் தேவனில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனில்லை, நீ நல்லவர்.
நாவுகள் போதாது, உம்மை பாடுவதற்கு 1000 நாவுகள் போதாது. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாது. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வந்தவரே, உம்மை போல தேவன் உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல உலகத்தில் இல்லை. வாக்கு தந்தவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். ஓ ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பீர்களானால். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த 3 கண்டிஷன். அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, பின்னானவைகளை மறக்கணும், முன்னான இயேசுவை நாடணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னுடைய கையை காமிங்க. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். ஆமென். 2வது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. 3வது, எபேசியர் 1:3. நான் விசுவாசத்தோட உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 1:3.
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம். 2 சோள கதிர்கள், சோளம், நடுவுல 7 ஹார்வெஸ்ட், 7 சபைகளுக்குரிய அடையாளம். மேல இந்த வருஷம் அறுவடையின் தரிசன ஆண்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது இந்த ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய இந்த டிசைன் போடக்கூடிய ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போனேன். அதை கொண்டு வரல, ஆபீஸ்ல வச்சிருக்கேன். அவர்கிட்ட போய் நான் போட்டேன். திங்கக்கிழமை காலையில போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் போட்டேன். போட்டுட்டு ஸ்டார் ஜெராக்ஸ்ல போய் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். காந்திபுரத்தில் அப்படியே என்னுடைய செகனியில யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏய், அந்த டிசைன் நல்லா இல்லடா அப்படின்ன மாதிரி. நீயே போய் போடுன்னு சொல்லி நான் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இந்த டிசைன் நானே போட்டது. ஜபத்தோட என் கைப்பட போட்டது. நம்மை
மாதந்தோறும் அமாவாசை இரவு ஜெபம் நடைபெறும் இடம் ஆயிஷா மஹால், கேஜே ஹாஸ்பிட்டல் அருகில், சுண்ணாம்பு களவாய் பஸ் ஸ்டாப், குனியமுத்தூர் ரோடு, கோவை. உக்கடத்திலிருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து கட்டுகளுக்காகவும் ஜெபிக்கப்படும். வாருங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்களை அலுவலகத்தில் சந்தித்து ஜெபிக்கலாம். அலுவலக முகவரி இயேசுவின் அற்புத ஊழியம், 1020 முதல் மாடி, ஜவான்ஸ் பில்டிங், லட்சுமிபுரம் பஸ் ஸ்டாப், சத்தி ரோடு, கோவை. மேலும் தொடர்புக்கு 9786672648 995221414004. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு அற்புத ஆராதனை நடைபெறும் இடம் இயேசுவின் அற்புத ஊழியம், 1020 முதல் மாடி, ஜவான்ஸ் பில்டிங், லட்சுமிபுரம் பஸ் ஸ்டாப், சத்தி ரோடு, கோவை. அற்புதத்திற்காக ஜெபிப்பவர் சகோதரர் டொனால்ட்